ஓம் நமசிவாயா. ஓம் முருகா போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசிக்காரங்களை பற்றி. கன்னி ராசிக்காரங்க யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, யார் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, யார் உங்களை பழிவாங்க நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசிக்காரங்க நீங்கள் யாரையுமே சீக்கிரமாக நம்ப மாட்டீங்க. ஆனால் ஒருத்தரை நம்பிட்டீங்க அப்படின்னா முழுசாக நம்புவீங்க. அதுதான் உங்களுடைய பலமும் அதே நேரம் உங்களுடைய பலவீனமும். உங்களுடைய உறவினர்களில் ஒருத்தங்க இருக்காங்க. யார் அப்படின்னா முன்னாடி ரொம்பவே பாசமாக பேசுவாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்தால் உதவி பண்ணுற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் வெளியில் போனதும் அவங்க வீட்டில் இப்படின்னு கிசுகிசுன்னு தொடங்கிடுவாங்க. நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தில் கூட ரொம்பவே கவனமாக இருப்பாங்க. அதனால் உங்களை சிலர் அதிகம் யோசிக்கிறவங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அதே கவனத்தால் தான் யாரோ உங்களை ஏமாத்துறத நீங்கள் தாமதமாக கண்டுபிடிக்கிறீங்க. இப்போது சொத்து விஷயம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய அநியாயத்தை சகிச்சுக்கவே முடியாது. எழுத்து பத்திரம் இல்லாமல் எந்த பேச்சையுமே நம்ப மாட்டீங்க. அதனால் சிலர் உங்களை விரும்பவும் மாட்டாங்க, அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா உங்களை ஏமாற்ற முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு முறை உங்களை நம்பிக்கையை உடைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மனுஷன் உங்களுடைய மனசில் இருந்து நீங்கள் முழுசாக காலி ஆயிடுவீங்க. அப்போது நீங்கள் வெளியில் சண்டை போட மாட்டீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்பவே கோடு இழுத்துடுவீங்க. அதனால் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய எல்லையிலிருந்து அதிகமாக கொண்டுட்டு போக மாட்டீங்க. குடும்பத்தில் மருமகள், மைத்துனன், மச்சான் மாதிரியான நெருங்கியவங்க எல்லாமே நீங்கள் தான் பெரியவர்னு சொல்லி பொறுப்பு எல்லாமே உங்கள் மேலே தள்ளிடுவாங்க. நீங்கள் அமைதியாக ஏற்றுக்குவீங்க, ஆனால் பின்னாடி அவன் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறான்னு சொல்லிட்டு குறையும் சொல்லுவாங்க. உங்களுடைய உழைப்பை சிலர் ரொம்பவே பயன்படுத்திக்கிறாங்க. வீட்டு வேலை, நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு, கணக்கு பார்க்கறது எல்லாமே உங்களால் தான் நடக்கும். ஆனால் பாராட்டு வேற யாருக்கோ தான் போய் சேரும். வேலை செய்கிற இடத்துல கூட இதே மாதிரி தான். நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையை சராசரியாக பண்ணுவீங்க, ஆனால் மற்றவங்க கவனிக்காத விஷயத்தையுமே நீங்கள் திருத்திடுவீங்க. ஆனால் புகழ் அப்படிங்கிறது வேற ஒருத்தருக்கு கிடைச்சிரும். அதை பார்த்து உங்கள் மனசு ரொம்பவே வலிக்கும். சில சமயத்தில் பரவாயில்ல அப்படின்னு கூட விட்டுருவீங்க. கன்னி ராசிக்காரங்க வெளியில் ரொம்பவே அமைதியாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள 1000 கேள்வி. நான் தவறா இல்லை அவங்க தவறா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உறவு அப்படிங்கிற பெயரில் ஒரு நாள் யாராவது உங்களுடைய ரகசியத்தை வெளியே சொல்லிடுவாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் அது வரைக்கும் யார்கிட்டையுமே சொல்லாததை அவங்களே ஆயுதமாக பயன்படுத்திடுறாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் எல்லாரும் நெருங்கியவர்கள் இல்லை அப்படிங்கிறது. பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். நீங்கள் சேமித்த பணம் அவசரம்னு சொல்லி எடுத்துகிட்டு திருப்பி தராமல் கூட போகலாம். நீங்கள் கேட்க போனால் நம்பிக்கை இல்லையான்னு கூட கேட்பாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களை ரொம்பவே உடைக்கும். ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை தான் ரொம்பவே முக்கியம்னு கூட சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் கூட ஒரு சின்ன குறைய பெருசாக பேசப்படலாம். நீங்கள் சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பீங்க, அதை சிலர் குறை சொல்லிடுவாங்க. அதிகம் சுத்த பார்த்து சண்டை பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய மனசு ரொம்பவே மென்மையானதாக இருக்கும், ஆனால் அதை நீங்கள் காட்டவே மாட்டீங்க. அதனால் உங்களை சிலர் குளிர்ந்த மனசுக்காரன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டவங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதுமே வராது. ஆனால் நீங்கள் மெதுவாக அவங்கக்கிட்ட இருந்து விலகிடுவீங்க. யார் உங்களுக்கு கொஞ்சம் துரோகம் பண்ணுற மாதிரியும் உங்களை பின்னாடி பேசுகிற மாதிரியும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடுவீங்க. அதுதான் உங்களுடைய பதிலாகவும் இருக்கும். ஒரு நாள் வரும், அந்த துரோகம் செஞ்சவங்க உங்களுடைய அமைதியை நினச்சி ரொம்பவே வருந்துவாங்க. நீங்கள் சண்டை போடாமல் அமைதியாக விலகினதே அவங்களுக்கு ரொம்ப பெரிய கசப்பாக இருக்கும். இப்போது இந்த காலத்தில் ஒரு வட்டத்தை சின்னதாக வைக்கணும். யார்கிட்டையுமே உங்களுடைய திட்டத்தை முழுசாக சொல்லக்கூடாது. உங்களுடைய சேமிப்பை ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுக்கணும். உங்களுடைய மனசை எல்லாருக்குமே திறக்கக்கூடாது. உண்மை என்ன அப்படின்னு உண்மையை புரிஞ்சுக்கிறவங்க தான் குறைவு தான், ஆனால் இருக்காங்க. அவங்கள அடையாளம் காண்றது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். கன்னிராசிக்காரங்க உறவுங்கிற பெயரில் துரோகம் நடக்கலாம், ஆனால் அது உண்மையை உடைக்காது. அது இன்னுமே உங்களை ரொம்பவே புத்திசாலியாக தான் ஆக்கும். நீங்கள் ஒரு முறை பாடம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மீண்டும் அதே தவிர கண்டிப்பாக செய்ய மாட்டீங்க. கடைசியில் உங்களுக்கு கிடைக்கிற பலன் அமைதி, நேர்மை, உண்மையான 2-3 பேருக்கான ஒரு சுய மதிப்பு தான். உங்களை யாராவது ஏமாத்தினா அவங்களுக்கு தற்காலிக லாபம் தான், ஆனால் உனக்கு நிரந்தர பாடம். கன்னி ராசிக்காரங்க நீங்கள் சத்தமாக ஜெயிக்க மாட்டீங்க, ஆனால் அமைதியை வெல்லுவீங்க. உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே மெதுவாக, நிலையாக, அமைதியாக உயர்ந்துக்கிட்டே போகும். அதனால் எதுக்காகவுமே நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்து போயிட்டே இருக்கலாம். அதனால உங்களுடைய வாழ்க்கை
நீங்கள் ஒருத்தருக்காக ஓடி ஓடி வேலை பண்ணுவீங்க. அவங்களுக்கு பிரச்சனைனா உங்களுக்கு தூக்கமே வராது. ஆனால் உங்களுக்கு கஷ்டம்னு வந்துச்சு அப்படின்னா அதே மனிதன் எனக்கும் சும்மா அதிகம்னு விலகிடுவான். அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு குத்துன்னு கூட சொல்லலாம். இப்போது உங்கள் வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் மருத்துவமனைக்கு போய் கவனிப்பீங்க. செலவை பார்த்து கணக்கு வைப்பீங்க. ஆனால் பின்னாடி அவன் பணத்தில் கணக்கு பார்க்குறவன்னு சொல்லி பேசுவாங்க. உனக்கு அது ரொம்பவே கசப்பாக தான் இருக்கும். நம்ம இவ்வளோ தூரம் பண்ணி யாருமே பண்ணாத வேலையை நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் அவன் பணத்தில் கணக்காக இருக்கான் அப்படின்னு கண்டிப்பாக பேசுவாங்க. கன்னி ராசிக்காரங்க சின்ன விஷயத்தை நினச்சி வச்சுக்கோங்க. யாராவது சொன்னால் ஒரு வார்த்தை கூட நாட்கள் கடந்து போனாலும் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அதனால தான் துரோகம் நடந்துச்சு அப்படின்னா அது உங்கள் மனசில் ரொம்பவே ஆழமாக பாதிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுடைய உறவினர்கள் ஒருத்தவங்க உங்களுடைய வெற்றியை பார்த்து வெளியில் சிரிப்பாங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப பொறாமல் அவங்க ஃபேஸ்லேயே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் இல்லாத இடத்துல உங்களுடைய முயற்சிகளை குறை சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு நாள் உங்களுடைய கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுடைய காதுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வரும். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அவனால் அப்படி முடியாதுன்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் உண்மை கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் நிற்கும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது சிதறும். நீங்கள் வச்ச நம்பிக்கை சிதறும் பொழுது தான் உங்களுடைய மனசு அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பண விஷயத்தில் உங்களை பல பேர் சோதிப்பாங்க. சின்ன உதவிதான்னு ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அது பழக்கமாக மாறும். நீங்கள் மறுக்க ஆரம்பித்தா மாறிட்டேன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய மனசு சொல்லும் நான் தவறா இல்லை அவங்க தவறா அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில் கூட உங்கள் மனைவி அல்லது கணவர் யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு உங்ககிட்ட கேள்வி கேட்கலாம். நீங்கள் விளக்கம் கொடுத்து ரொம்பவே அதிகமாக விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி சந்தேகமும் வச்சுருவாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே உங்களை உடைச்சிரும். கன்னி ராசிக்காரங்களுக்கு சுத்தம், ஒழுங்கு, கணக்கு இது எல்லாத்துலேயுமே ரொம்பவே கவனமும் அதிகமாக இருக்கும். அதனால் சிலர் சகிக்க மாட்டாங்க. அவன் அதிகமாக கட்டுப்பாடு வைக்கிறான்னு குறை சொல்லுவாங்க. ஆனால் பின்னாடி அதே ஒழுங்கு இல்லாததுனால தான் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உன்னை தான் நினைப்பாங்க. உன்னுடைய அண்ணன் தம்பிக்கு இடையில சொத்து விஷயம் வந்துச்சுன்னா நீ நியாயம் பார்த்து பேசுவ. அதனால் இருவருக்குமே பிடிக்காது. அவன் யார் தீர்ப்பு சொல்லலைன்னு கேட்பாங்க. ஆனால் சண்டை வராததுக்கு நீ செஞ்ச முயற்சி யாருமே பார்க்கறதில்ல. உங்களுடைய நல்ல மனசு அப்படிங்கிறது பல முறை பயன்படுத்தப்படும். நீங்கள் ஒருத்தரை உயர்த்த நினைச்சிங்க அப்படின்னா அவன் உயர்ந்ததுமே உங்களை மறந்துடுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் எல்லாருக்குமே நன்றி அறியாதவர்கள் இல்லை அப்படிங்கிறது, அறிஞ்சவர்கள் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். துரோகம் எப்பொழுதுமே உங்களுக்கு வெளியில் சத்தமே வராமல் தான் வரும். அது ரொம்பவே மெதுவாக வரும். சின்ன சந்தேகம், சின்ன பொய், சின்ன மறைவு இப்படி சேர்ந்து தான் பெரிய உண்மையாகவே மாறுது. ஒரு நாள் அமைதியாக முடிவு பண்ணுவீங்க, இனி அளவுக்கு மீறி யார்கிட்டேயுமே இடம் கொடுக்கக்கூடாது. இந்த காலத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். உங்களுடைய சேமிப்பை ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுக்கணும். எந்த விஷயத்துலையுமே கையெழுத்துலையுமே யோசிக்காமல் போடக்கூடாது. உங்களுடைய பெயரில் யாராவது ஏதாவது வைக்க சொன்னாங்க அப்படின்னா 3 முறை கண்டிப்பாக நீங்கள் யோசனை பண்ணணும். 2க்கு 3 தடவை நீங்கள் யோசனை பண்ணினா மட்டும்தான் அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். இப்போது உங்களுடைய மனசு ரொம்பவே அழுத்தத்து கூட அதிகமாக இருக்கலாம், தூக்கமும் குறையலாம். உங்களுடைய உடம்பு சின்ன சின்ன அறிகுறியை காட்டும். அதே லேசாக எடுத்துக்காதீங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு துரோகம் நடந்துச்சு அப்படின்னா அவன் உடனே சண்டை போட மாட்டான். ஆனால் அந்த மனிதனை மனசுல இருந்து சுத்தமாகவே நீக்கிடுவாங்க. அதனால தான் அவனோட பெரிய தீர்ப்பு கண்டிப்பாக ஒரு நாள் வரும். உன்னை குறை சொன்னவங்க உங்களுடைய அமைதியை நினச்சி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. நீங்கள் அவங்களோட வாதம் போடலைனாலுமே அவங்களுக்கு ரொம்பவே வெக்கமாகவும் ஷையாகவும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மெதுவாக மாறும். நீங்கள் கற்றுக்கிட்ட பாடங்கள் எல்லாமே உங்களை இன்னுமே வலிமையாக்கும். உங்களுடைய சுற்றங்கள் எல்லாமே குறையும். ஆனால் அந்த குறைஞ்ச சுற்றத்தால் தான் உண்மையானவங்க மட்டும்தான் உங்கள் கூட இருப்பாங்க. உங்ககிட்ட பொய்யாவோ ஏமாற்றி உங்ககிட்ட இருந்து பொறாமப்படுறவங்க எல்லாமே கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்டேருந்து விலகி போயிடுவாங்க. இது எல்லாமே எதனால் அப்படின்னா உங்களுடைய நேர்மையான ஒரு வாழ்க்கையினால மட்டும்தான். கன்னி ராசிக்காரங்களுடைய உறவு அப்படிங்கிற பெயரில் துரோகம் நடக்கலாம். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையை முடிக்காது. அது உங்களை ரொம்பவே தெளிவாக யோசிக்க கற்றுக் கொடுக்கும். நீங்கள் வெளியில் சத்தமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய மன வலிமை அப்படிங்கிறது யாராலையுமே உடைக்க முடியாது. நீ மெதுவாக, அமைதியாக, ஆழமாக உயர்ந்து கொண்டே கண்டிப்பாக போவீங்க. ஒரு நாள் உங்களை விட்டு போனவங்க திரும்பி பார்த்து நினைப்பாங்க அவங்கள நம்ம இழந்தது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிறது. அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வழியிலேயே நில்லுங்க. உங்களுடைய உண்மையை காப்பாற்றுங்க. உங்களுடைய மனசை ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. கன்னி ராசிக்காரங்க, நீங்கள் சத்தமில்லா வெற்றி, நீங்கள் அமைதியாக ஜெயிக்கக்கூடியவங்களுக்கான்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில்
நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு யார்கிட்டையாவது சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக நேரம் ஒதுக்கி அதை படிக்க ஆரம்பிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம சேனலுக்கு வாங்க, உங்களுக்கான ஆறுதலை நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம்.